நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ராயபுரம் தொகுதி தான். தொழில் செய்கிற இடம் அலுவலகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் துறைமுகம் தான். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் பட்டதாரி, அதுவும் எம்டெக் எம்பிஏ முடிச்சிருக்கேன். சண்முகா டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்திற்கு நான் எம்டியா இருக்கேன். புரட்சி தலைவருடைய வழி, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழி, அண்ணன் எடப்பாடியார் உடைய வழிகாட்டுதல்ல எல்லாருக்கும் பசியார உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கின்றோம். எல்லோருக்கும் வயிறார சாப்பாடு போடுவதை நாங்கள் ஒரு தலையாய கடமையாக வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு எங்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள் போன்ற நாட்களில் அந்த நாளில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் அன்னதானத்தை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக அமைப்பு செயலாளராக நான் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே இன்று எங்களெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துறைமுக தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாபாரிகளும் தொழிலாளர்களும் கலந்து இருக்கின்ற ஒரு கலவை. துறைமுக தொகுதி என்பது பெரும் கோட்டீஸ்வரர்களும் சாமானிய தெருவோர வாசிகளும் வாழுகின்ற இடம் துறைமுக தொகுதி. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு. இன்னொன்று, ஊழல் செய்து நிறைய பணத்தை கையில வச்சிருக்கிறாங்க. இது ரெண்டு தான் அவங்களுடைய பலம். எங்களை பொறுத்தவரை தர்மமும் நியாயமும் எங்கள் பக்கம் இருக்கின்றது. நிச்சயம் தர்மம் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை. நிச்சயம் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கோட்டையில நிச்சயம் ஒரு ஓட்டை விழும். இந்த தேர்தலில் மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு காணப்படும். வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,18,000 ஏறக்குறைய இருக்கின்றது. வெற்றி வாய்ப்பு என்பது எங்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்துல ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அந்த அதிருப்தியெல்லாம் தேர்தல் நேரத்தில் கோபமாக மாறப்போகின்றது. அந்த கோபம் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வைக்கும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். ஆளுகின்ற ஆட்சியை பத்தி நிறைய சொல்லலாம். ஒண்ணு, குடும்ப அரசியல் ஒழிப்பு, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், அத்துமீறல், நில அபகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், இவையெல்லாம் தாண்டி போதைப் பொருட்களுடைய தாராளமான புழக்கம். இதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சீர்கேடு. இதை நிச்சயம் அண்ணன் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக அமர்கின்ற பொழுது இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் சரி செய்வார்.